வணக்கம். இப்போ நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கு செல்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். உங்க கை வலிக்கிறது, ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறீங்க. ஆமா, எலும்பு உடைந்திருக்கா இல்லையான்னு அந்த படத்துல ஒரு வெள்ளை நிற கோடா ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடும். கரெக்ட். மருத்துவர் அதை காட்டி, பாருங்கள் இதுதான் பிரச்சனை அப்படின்னு மிக சுலபமா சொல்லிடுவார். அதாவது அங்க நிலைமை ரொம்ப தெளிவா இருக்கும், முடிவுகள் கண்கூடா தெரியும். ஆனா ஒரு வாக்குச்சாவடிக்குள்ள போய் அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், அதாவது இவிஎம் முன்னாடி நிற்கும்போது அந்த தெளிவு உங்களுக்கு கிடைக்கிறதே இல்ல. கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா நீங்க நீண்ட வரிசையில நின்னு அந்த பட்டியலை பாக்குறீங்க, ஆனா அங்க இருக்கிற ஒருத்தரை கூட உங்களுக்கு பிடிக்கல. ஆமா, யாருக்கும் உங்க வாக்கு அளிக்க மனசு இல்லைன்னா என்ன பண்றது? உங்களுக்கு தரப்பட்டுள்ள எந்த ஒரு தேர்வும் சரியானதா படலைன்னா நீங்க என்ன முடிவெடுப்பீர்கள்? அங்கதான் ஒரு குழப்பமான ஆனா மிக முக்கியமான ஒரு ஆப்ஷன் நமக்காக காத்திருக்கு. அதுதான் நோட்டா, அதாவது நன் ஆஃப் தி அபவ். சொல்லப்போனா ஒரு ஜனநாயக அமைப்புல அது ரொம்பவே சிக்கலான ஒரு சூழல் தான். எப்படி சொல்றது, இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிற மெனு கார்டில் எந்த உணவும் எனக்கு பிடிக்கல, ஆனா நான் சாப்பிட்டே ஆகணும்னு கட்டாயப்படுத்துற மாதிரி இது இருக்கு. வேறு கட்டுரைகள், ஆய்வு குறிப்புகள், அப்புறம் தேர்தல் ஆணையத்தின் தரவுகள், இது எல்லாத்தையும் வச்சு ஒரு ஆழமான அலசல ஆரம்பிக்க போறோம். நிச்சயமா இந்த நோட்டா அப்படிங்கிற வாக்களிக்கும் முறையோட நிஜமான தாக்கம் என்ன, இது உண்மையிலே பயனுள்ளதா இல்ல இது ஒரு வீணான வாக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதேதான், எந்த விதமான அரசியல் சார்புமே இல்லாம தரவுகளின் அடிப்படையில மட்டுமே இதை நாம உடைத்து பார்க்க போறோம். ஒவ்வொரு வாக்காளர் மனசுலயும் ஓடுற இந்த கேள்வியை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். நம்ம உரையாடலுக்கு நேரடியாக போகலாம். இப்போ நோட்டா பயனுள்ளதா அப்படின்னு விவாதிக்க முன் அது எதற்காக தேவைப்பட்டது, அதற்கான பின்னணி என்ன அப்படிங்கறத நாம ஆழமா பார்க்கணும். ஏன்னா இது தேர்தல் ஆணையம் திடீர்னு ஒரு நாள் காலையில எழுந்து சரி மக்கள் குழப்பத்துல இருக்காங்க ஒரு பட்டனை சேர்ப்போம் அப்படின்னு எடுத்த முடிவு கிடையாது. ஆமா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குல்ல. ஆமா, ஒரு நீண்ட சட்ட போராட்டமும் வாக்களிக்கும் உரிமை குறித்த மிக முக்கியமான கேள்விகளும் இதுக்கு பின்னாடி இருந்துச்சு. ஒரு நிமிஷம், இதை நம்ம கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். 2013ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை இப்படி ஒரு பட்டன் அந்த இயந்திரத்துல இல்ல அப்படிங்கிறது எனக்கு நல்ல நினைவு இருக்கு. உண்மைதான், அதுக்கு முன்னாடி நோட்டா கிடையாது. அப்படி என்றால் அதுக்கு முன்னாடி வர மக்களுக்கு வேட்பாளர்களை பிடிக்கவில்லை என்றால் அவங்க என்ன செஞ்சாங்க? எனக்கு யாரையும் பிடிக்கல அப்படின்னா நான் வாக்களிக்க செல்லாமலேயே வீட்டிலே இருந்திருக்கலாமே. வீட்லயே இருக்கலாம். அப்புறம் எதற்காக இதை இவ்வளோ பெரிய விஷயமா கொண்டு வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் இயந்திரத்துல ஒரு தனி பட்டனா வைக்கணும்? நீங்க கேட்பது ரொம்ப நியாயமான கேள்வி. வீட்டிலேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிறது தான் அப்ப பலரோட வாதமாவும் இருந்துச்சு. ஆனா இங்க தான் நாம பழைய வாக்குச்சீட்டு முறைக்கும், அதாவது பேலட் பேப்பருக்கும், இப்ப இருக்கிற இவிஎம் முறைக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஓ, அந்த பேப்பர் சிஸ்டம் சொல்றீங்களா? ஆமா, பழைய வாக்குச்சீட்டு முறையில உங்களுக்கு யாரையும் பிடிக்கல அப்படின்னா நீங்க அந்த தாள்ல எந்த முத்திரையும் குத்தாம அதை அப்படியே மடிச்சு பெட்டிக்குள்ள போட்டுடலாம். சரி. அல்லது எல்லா வேட்பாளர்களின் பெயர்களுக்கும் நேரா முத்திரையை குத்தி அந்த வாக்க ஒரு செல்லாத வாக்கா மாற்றிடலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க ரகசியம் பாதுகாக்கப்பட்டது. யாருக்கும் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு தெரியாது. ஆனா இவிஎம் வந்த பிறகு நிலைமை மாறிடுச்சு. ஒரு பட்டனை அழுத்தினால் மட்டுமே வாக்கு பதிவாகும் என்ற நிலை உருவானது, சரியா? மிகச்சரி. உங்களால் வாக்குச்சாவடிக்கு சென்று எந்த பட்டனையும் அழுத்தாம திரும்பி வர முடியாது. நீங்க அழுத்தலன்னா இயந்திரம் பீப் சத்தம் கொடுக்காது. அப்போ நீங்க வாக்களிக்கவில்லை அப்படிங்கிறது அங்கிருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஓஹோ, அப்படி என்றால் இவிஎம் இயந்திரங்கள் வந்த பிறகு நம்முடைய யாரையும் தேர்ந்தெடுக்காமல் இருக்கும் உரிமை மறைமுகமா பறிக்கப்பட்டு விட்டதா? அதுதான் நிதர்சனமான உண்மை. இதற்காகத்தான் PUCL அப்படிங்கிற அமைப்பு உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. ஏன்னா நோட்டா வருவதற்கு முன்பு விதி 49O அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சு. 49ஓவா? அப்படின்னா என்ன? அதன்படி உங்களுக்கு யாரையும் பிடிக்கவில்லை என்றால் நீங்க வாக்குச்சாவடி அதிகாரியிடம் நேரா போய் படிவம் 17A உங்க வாக்காளர் என்ன எழுதி, நான் யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை அப்படின்னு கையெழுத்தோ இல்ல கைரேகையோ வைக்கணும். இத சற்று யோசித்து பார்த்தா ரொம்ப ஆபத்தா தெரியுதே. நான் யாருக்கும் ஓட்டு போடல அப்படிங்கறத அந்த அறையில உள்ள தேர்தல் அதிகாரிகளிடமோ அரசியல் கட்சிகளின் முகவர்களிடமோ நான் வெளிப்படையா அறிவிக்கிற மாதிரி ஆகுது. இது மிகச்சரியாக கணித்தீர்கள். இதுதான் இதுல இருந்த மிகப்பெரிய குறைபாடு. ரகசிய வாக்குப்பதிவு அப்படிங்கிறது ஜனநாயகத்தோட அடிப்படை உரிமை. ஆனா இந்த விதி 49 அந்த ரகசிய தன்மையை அப்பட்டமா மீறியது. கண்டிப்பா. இப்போ நான் யாருக்கும் ஓட்டு போடலன்னு தெரிஞ்சா அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் என்ன மிரட்டவோ அச்சுறுத்தவோ வாய்ப்பு இருக்குல்ல? நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. இதை எதிர்த்து தான் வழக்கு தொடரப்பட்டது.
இறுதியாக 2013ஆம் ஆண்டு இந்திய உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கினாங்க. அதுல வாக்காளர்களுக்கு எதிர்மறை வாக்கு, அதாவது நெகட்டிவ் ஓட் அளிக்கும் உரிமையை, அதுவும் ரகசியம் அளிக்கும் உரிமையை உறுதி செஞ்சாங்க. சூப்பர். அதோட விளைவுதான் இவிஎம் எந்திரத்துல கடைசியா பொருத்தப்பட்ட இந்த நோட்டா பட்டன். கரெக்ட். ஒரு ஜனநாயகத்துல ஒருவரை தேர்ந்தெடுப்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியமானது யாரையும் தேர்ந்தெடுக்காமல் நிராகரிப்பது அப்படிங்கறத அந்த தீர்ப்பு ரொம்ப ஆணித்தரமா உறுதி செஞ்சது. இதை எப்படி புரிந்து கொள்வது என்றால், பள்ளியில தேர்வு நடக்கும்போது கேட்கப்படும் மல்டிபிள் சாய்ஸ் கேள்விகள்ல கொடுக்கப்பட்ட 4 பதில்களுமே தவறா இருக்கும்போது நாமவே எதுவும் இல்ல அப்படின்னு ஒரு புதிய ஆப்ஷனை உருவாக்கி அதை அதிகாரப்பூர்வமான பதிலா மாற்றுவது போல இருக்கு. ரொம்ப அழகான ஒப்பீடு. சரி, வரலாற்று பின்னணி எனக்கு புரியுறது, ரகசியத்தன்மை பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கறதும் ரொம்ப தெளிவா புரியுது. ஆனா நடைமுறையில் அந்த பட்டனை அழுத்துவதால் எனக்கு என்ன லாபம்? என் வாக்கு ஏதேனும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா? நம்மகிட்ட இருக்கிற ஆதாரங்கள் நோட்டாவின் நன்மைகள் பற்றி குறிப்பிடுகின்றன. அதை கொஞ்சம் அலசுவோம். நிச்சயமா. நோட்டாவினால் ஏற்படும் நன்மைகளை நாம ஒரு 3 முக்கிய கோணங்கள்ல பார்க்கலாம். முதலாவது போலி வாக்குப்பதிவை தடுப்பது, அதாவது கள்ள ஓட்டு போடுவதை தடுப்பது. ஓ, சற்று முன் நான் கேட்டேனே, நான் ஏன் வீட்லயே இருக்க கூடாதுன்னு, அதுக்கு இதுதான் பதிலா? ஆமா, நீங்க வாக்களிக்க செல்லாம வீட்லயே இருந்தீங்கன்னா உங்க பெயர் வாக்காளர் பட்டியல்ல அப்படியே இருக்கும். மாலை நேரம் நெருங்கும் போது உங்க வாக்க வேறொருவர் கள்ள ஓட்டா பதிவு செய்துவிட நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் நேரில் சென்று நோட்டாவை அழுத்தினால், நீங்க நோட்டாவை அழுத்தும் போது உங்க வாக்கு அந்த இயந்திரத்துல பதிவாகி லாக் செய்யப்பட்டுவிடும். வேற யாரும் உங்க வாக்க தவறாக பயன்படுத்த முடியாது. இது ஒரு மிக முக்கியமான தொழில்நுட்ப ரீதியான நன்மை. நான் சும்மா இருந்தா என் உரிமையை வேற ஒருவர் திருட வாய்ப்பு இருக்கு. நோட்டா அதை தடுக்குது. சரி, இரண்டாவது நன்மை என்ன? இரண்டாவது இது அரசியல் கட்சிகளுக்கு விடப்படும் ஒரு நேரடியான தரவு சார்ந்த எச்சரிக்கை செய்தி. இப்போ நோட்டா வாக்குகள் எண்ணப்படும் போது எந்தெந்த வாக்குச்சாவடிகள்ல எவ்வளவு நோட்டா பதிவாகியுள்ளது அப்படிங்கிற புள்ளி விவரம் கட்சிகளுக்கு கிடைக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட தொகுதியில திடீர்னு நோட்டா வாக்குகள் 10% தாண்டுகிறது அப்படின்னா கட்சிகள் உஷாராகிடுவாங்களா? கண்டிப்பா. அந்த பகுதி மக்கள் நிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளர்கள் மீது கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அரசியல் கட்சிகள் இந்த தரவு மூலம் புரிந்து கொள்வார்கள். எங்களுக்கு சிறந்த வேட்பாளர்கள் வேண்டும் அப்படின்னு மக்கள் கேட்கும் ஒரு அமைதியான குரல் தான் இந்த நோட்டா. ஆனா இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. இது நடைமுறையில் சாத்தியமா? நாம இத கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்றோம். ஆனா நிஜத்துல அவங்க இந்த எச்சரிக்கையை பொருட்படுத்துகிறார்களா? நீங்க கேக்குறதும் சரிதான். விரக்தி அடைந்த வாக்காளர்கள் சரி யாருக்கும் ஓட்டு போடாமல் இருப்பதை விட நோட்டாவலாவது போட்டுவிட்டு வருவோம் அப்படின்னு தங்களை தாங்களே சமாதானப்படுத்திக் கொள்ளும் ஒரு மனநிறைவுக்கான ஒரு ஃபீல் குட் பட்டன் தானா இது? இது உண்மையிலே வேட்பாளர்களின் தரத்தை உயர்த்தி இருக்கா? இங்க மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இது ஒரு மெதுவான உளவியல் மாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். கட்சிகள் உடனடியாக திருந்துகிறார்களா என்றால் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனம். அப்புறம் எப்படி இது நன்மை அப்படின்னு சொல்றீங்க? ஏன்னா வாக்களிக்க வேண்டும் என்ற கட்டாயத்திலிருந்து தரமான வேட்பாளரை நிறுத்து, இல்லை என்றால் உன்னை நிராகரிப்பேன் அப்படின்னு உரிமையோடு கேட்கும் அரசியல் விழிப்புணர்வை நோக்கி மக்களை நகர்த்துவதே இதனோட நீண்டகால வெற்றி. ஓஹோ. பல தசாப்தங்களா நம்மளுடைய தேர்தல் எப்படி இருந்துச்சுன்னா, 2 அல்லது 3 மோசமான வேட்பாளர்கள் இருப்பாங்க. நாமோ சரி இருக்கிற மோசமானவர்கள்ல இவன் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு மோசமானவர்களில் சிறந்தவரை தேர்ந்தெடுத்து பழகிட்டோம். ஆமா, லெசர் ஈவில்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். கரெக்ட். நோட்டா அந்த மனநிலையை உடைக்கிறது. நான் என் வாக்கை யாருக்கும் சமரசம் செய்து கொண்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வாக்காளர் நினைப்பவே பெரிய உளவியல் மாற்றம் தானே. அந்த உளவியல் மாற்றத்தை நான் முழுமையா ஏற்றுக்கொள்கிறேன். அது தனி மனிதனுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்குது. ஆனா இப்போ தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் நாள் வருதுன்னு வச்சுப்போம். வாக்குகள் எண்ணப்படும் போது உளவியல் எல்லாம் ஓரமா போயிடும். எண்கள் மட்டும்தானே பேசும். ஆமாம், அங்க எண்கள் தான் ராஜா. அங்க இத நிஜமான மதிப்பு என்ன அப்படிங்கிற யதார்த்தமான கேள்விக்கு நம்ம வந்தாகணும். நம்ம கிட்ட உள்ள தரவுகளை பார்த்தால் நோட்டாவின் குறைபாடுகள் மிகப்பெரியதாக தெரிகின்றன. முக்கியமா இதுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரம் மிக மிக குறைவு. கண்டிப்பா. இதனோட எல்லைகளை நாம மிக தெளிவா புரிந்து கொள்வது அவசியம். நம் ஆதாரங்கள் நோட்டாவின் மிக முக்கியமான குறைபாட்டை சுட்டிக்காட்டுகின்றன. நோட்டா அப்படிங்கிறது தேர்தல் முடிவை எக்காலத்திலும் மாற்றாது. ஒருவேளை நோட்டாவுக்கு ரொம்ப அதிக வாக்குகள் வந்தாலுமா? ஒரு தொகுதியில் நோட்டாவுக்கு எவ்வளவு அதிக வாக்குகள் வந்தாலும் சரி, அந்த தேர்தல் ரத்து செய்யப்படாது.
நோட்டாவிற்கு அடுத்தபடியாக எந்த வேட்பாளர் அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறாரோ அவரே வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார். இதை இன்னும் துல்லியமா புரிஞ்சு கொள்ள நம் ஆதாரத்தில் உள்ள அந்த புள்ளி விவர உதாரணத்தையே எடுத்துக்குவோம். இப்போ ஒரு தொகுதியில தேர்தல் நடக்குது. அங்க மொத்தமுள்ள வாக்குகளில் வேட்பாளர் ஏ 40,000 வாக்குகளை பெறுகிறார். சரி. வேட்பாளர் பி 35,000 வாக்குகளை பெறுகிறார். ஆனா மக்களில் பலருக்கு இவர்கள் இருவரையுமே பிடிக்கல. அதனால நோட்டாவுக்கு 50,000 வாக்குகள் விழுகின்றன அப்படின்னு கற்பனை செய்வோம். அந்த தொகுதியில் நோட்டா தான் முதலிடம். இப்போ சட்டப்படி என்ன நடக்கும்? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. 50,000 வாக்குகளை பெற்ற நோட்டாவா அல்லது 40,000 வாக்குகளை பெற்ற வேட்பாளர் ஏவா? யார் வெற்றியாளர்? சட்டப்படி 40,000 வாக்குகள் பெற்ற வேட்பாளர் ஏ தான் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார். நோட்டாவிற்கு 50,000 வாக்குகள், அதாவது பெரும்பான்மை வாக்குகள் வந்திருந்தாலும் அது ஒரு பொருட்டே இல்ல. ஓ மை காட், அப்போ நோட்டாவுக்கு மதிப்பில்ல. நோட்டா ஒரு கற்பனையான வேட்பாளர் போல கருதப்படுமே தவிர அதுக்கு வெற்றி பெறும் தகுதி இல்லை. இதனால தான் பலரும் நோட்டா என்பது வெறும் ஒரு அடையாள வாக்கு அப்படின்னும் அது வெறும் எதிர்ப்பு மட்டுமே காட்டும் ஒரு ஆப்ஷன் அப்படின்னும் கடுமையா விமர்சிக்கிறாங்க. இதை கேட்கும்போது எனக்கு ஒரு ஒப்பீடு தான் நினைவுக்கு வருது. இது எப்படி இருக்குன்னா, நாம ஒரு விலை உயர்ந்த உணவகத்துக்கு செல்கிறோம். அங்க பரிமாறப்படும் உணவு கொஞ்சமும் சுவையாக இல்ல, சுகாதாரமாகவும் இல்ல. நாம் கோபமடைந்து மேலாளரை அழைத்து திட்டுகிறோம். ஆமா. புகார் புத்தகத்துல மிக கடுமையா உங்க உணவகம் மோசமாக இருக்கிறது அப்படின்னு எழுதுறோம். ஆனா கடைசியில அந்த உணவகத்தை விட்டு வெளியே வரும்போது அதே மோசமான உணவுக்கு உண்டான முழு கட்டணத்தையும் செலுத்தி விட்டு வருவது போல் இருக்கு. கரெக்ட். நம்முடைய புகார் பதிவாயிடுச்சு, நம் கோபம் தெரிஞ்சிடுச்சு, ஆனா எந்த மாற்றமும் இல்லையே. நமக்கு நல்ல உணவும் கிடைக்கல, நம் பணமும் போயிடுச்சு. அதே போல 50,000 பேர் நோட்டால அழுத்தியும் அந்த மோசமான வேட்பாளர் தான் எம்எல்ஏவாகவோ எம்பிவாகவோ நாற்காலியில் அமர போறார். நீங்க சொன்ன இந்த உணவக ஒப்பீடு நிலைமையை மிக துல்லியமா விளக்குகிறது. நோட்டா வாக்குகளுக்கு பற்கள் இல்லை அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் சொல்வதற்கு காரணமும் இதுதான். கடிக்கும் திறன் இல்லாத வெறும் கர்ஜனை மட்டுமே செய்யும் ஒரு சிங்கம்னு சொல்லலாம். மிகச்சரி. இன்னும் ஒரு கசப்பான யதார்த்தத்தையும் நம்ம இங்க பார்க்கணும். தேர்தல்ல டெபாசிட் இழப்பது அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு, தெரியுமா? ஓ ஆமா. ஒரு வேட்பாளர் குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை வாங்கவில்லை என்றால் அவர் தேர்தலுக்காக செலுத்திய முன்பணத்தை இழந்து விடுவார், சரியா? அதேதான். அப்போ நோட்டா வாக்குகள் அதிகமாக விழுந்தால் இந்த மோசமான வேட்பாளர்கள் டெபாசிட்டை இழக்கும் வாய்ப்பு அதிகம் தானே. இது அவர்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியான அடி இல்லையா? அங்கதான் நீங்க தேர்தல் ஆணையத்தின் ஒரு மிக முக்கியமான விதியை கவனிக்கணும். ஒரு வேட்பாளர் டெபாசிட் தொகையை திரும்ப பெற வேண்டும் என்றால் அந்த தொகுதியில் பதிவான செல்லத்தக்க வாக்குகளில் 6இல் 1 பங்கை அவர் பெற்றிருக்க வேண்டும். சரி, வேலிட் வோட்ஸ்ல 6இல் 1 பங்கு. ஆனா தேர்தல் ஆணையத்தின் தெளிவான வழிகாட்டுதலின்படி இந்த 6இல் 1 பங்கை கணக்கிடும்போது நோட்டாவில் பதிவான வாக்குகள் செல்லத்தக்க வாக்குகளின் மொத்த எண்ணிக்கையில் சேர்த்து கொள்ளப்பட மாட்டாது. என்னது? ஒரு நிமிஷம், இதை சற்று விளக்கமா சொல்லுங்க. நான் நோட்டாவில் வாக்களித்தால் அது மொத்த வாக்குகள் கணக்கிலேயே வராதா? மொத்த வாக்குப்பதிவு சதவீதத்துல வரும். ஆனா இந்த டெபாசிட் இழப்பை கணக்கிடுவதற்கான அடிப்படை எண்ணில் நோட்டா வாக்குகளை சேர்க்க மாட்டாங்க. உதாரணமா 1,00,000 பேர் வாக்களிக்கிறாங்க. அதுல 40,000 பேர் நோட்டாவிற்கு வாக்களித்து விட்டார்கள் என்று வச்சுப்போம். சரி. மீதமுள்ள 60,000 வாக்குகள் தான் வேட்பாளர்களுக்கான கணக்கில் கொள்ளப்படும். அந்த 60,000 வாக்குகளில் 6இல் 1 பங்கு வாங்கினாலே அவங்க டெபாசிட்டை தக்க வச்சுக்கலாம். அப்படியா விஷயம்? ஆமா. அதாவது நோட்டா வாக்குகளால் ஒரு மோசமான வேட்பாளரின் டெபாசிட் கூட இழக்கச் செய்ய முடியாது அப்படிங்கறத நிதர்சனம். அது அவங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இது மிகப்பெரிய ஓட்டையாக இருக்கிறதே. அப்படி என்றால் ஒரு வாக்காளரா இது மிகப்பெரிய குழப்பத்தை எனக்கு ஏற்படுத்துது. ஒரு புறம் என் மனசாட்சிக்கு விரோதமா மோசமானவர்களுக்கு வாக்களிக்க கூடாதுன்னு தோணுது. மறுபுறம் நோட்டாவில் வாக்களித்தால் அந்த வாக்கு டெபாசிட்டை கூட பாதிக்காது, முடிவையும் மாற்றாது அப்படின்னு தெரியுது. அதுதான் வாக்காளரோட தர்ம சங்கடம். நீங்க அடுத்த முறை வாக்குச்சாவடிக்கு செல்லும்போது என்ன முடிவெடுப்பீர்கள்? இது ஒவ்வொரு வாக்காளரும் சந்திக்கும் ஒரு நடைமுறை சிக்கல். இந்த சூழல்ல மக்கள் முன்னால் 2 வழிகள் மட்டுமே உள்ளன அப்படின்னு நம்ம ஆய்வு குறிப்புகள் கூறுகின்றன. ஆமாம். 1, நல்ல வேட்பாளர் இல்லை என்றால், எந்த பலனும் இல்லை என்றாலும் துணிந்து நோட்டாவை பயன்படுத்துவது. கரெக்ட். 2, எப்படியும் யாராவது ஒருவர் வெல்ல போகிறார், அதனால மோசமானவர்களை சிறந்தவரை தேர்ந்தெடுப்பது. இது முற்றிலும் வாக்காளரின் தனிப்பட்ட முடிவு. இது ஒரு மிகப்பெரிய மனசாட்சிக்கும் யதார்த்தத்துக்கும் நடக்கும் போராட்டம்.
கொள்கை அளவில் பார்த்தால் நோட்டாவுக்கு வாக்களிப்பது தான் ஒரு தூய்மையான ஜனநாயக செயல். நீங்கள் தகுதியற்ற ஒருவருக்கு துணை போக மறுக்கிறீர்கள். ஆனா நடைமுறை யதார்த்தத்துல நடைமுறையில பார்த்தால் நோட்டாவை பயன்படுத்தும் அந்த 50,000 பேர் தங்களுக்குள் பேசியிருக்கிறவர்கள்ல இவன் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு ஒருவருக்கு வாக்களித்திருந்தால் மிக மோசமான வேட்பாளர் வெற்றி பெறுவதையாவது தடுத்திருக்க முடியும். அப்போ நோட்டாவில போடுறது ஆபத்தா? நீங்க நோட்டாவை அழுத்தும் போது நீங்கள் விரும்பாத ஒரு மிக மோசமான வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை மறைமுகமாக அதிகரித்து விடுகிறீர்கள் அப்படிங்கிற வாதமும் மிக வலுவாக வைக்கப்படுகிறது. இந்த முரண்பாட்டை எப்படி தீர்ப்பது? நாம் நம்முடைய கொள்கையில் உறுதியாக நின்று நோட்டாவிற்கு வாக்களிப்பதா இல்ல சமரசம் செய்து கொள்வதா? நோட்டாவை ஒரு சட்டப்பூர்வமான ஆயுதமாக மாற்ற நம்ம கிட்ட உள்ள ஆதாரங்களில் ஏதேனும் தீர்வுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதா? நிறைய இருக்கு. பல சட்ட வல்லுநர்களும் தேர்தல் சீர்திருத்த குழுக்களும் முன்வைக்கும் மிக முக்கியமான எதிர்கால யோசனை நிராகரிக்கும் உரிமை, அதாவது ரைட் டு ரிஜெக்ட். ஒரு தொகுதியில் நோட்டாவிற்கு அதிக வாக்குகள் கிடைத்தால் அல்லது நோட்டாவிற்கு 50% அதிகமான வாக்குகள் கிடைத்தால் அந்த தேர்தலையே முழுமையாக ரத்து செய்துவிட வேண்டும். புதிய தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இது கேட்பதற்கு ரொம்ப நன்றாக இருக்கு. ஆனா புதிய தேர்தல் நடக்கும்போது அதே அரசியல் கட்சிகள் தங்களுடைய கட்சியின் வேறொரு நபரை, அதாவது பி டீமை நிறுத்திவிட்டு போய்விட மாட்டார்களா? அப்போது நமக்கு சரியான வேட்பாளர்கள் கிடைக்க மாட்டார்களே? இந்த கேள்வியும் தான் விவாதத்துல இருக்கு. அதற்காகத்தான் நோட்டா வெற்றி பெற்றால் அந்த தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் மீண்டும் அந்த தொகுதியில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் வலுவாக முன்வைக்கப்படுகிறது. ஓ, அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆச்சே. இது எப்பவாவது நடைமுறைக்கு வருமா? இது ஏதோ கற்பனையான யோசனை மட்டுமல்ல. உண்மையிலேயே சில மாநில தேர்தல் ஆணையங்கள் உள்ளாட்சி தேர்தல்களில் இதை பரிசோதித்துள்ளன. மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா மாநிலங்களில் பஞ்சாயத் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களுக்கு ஒரு விதியை கொண்டு வந்தாங்க. என்ன விதின்னு சொல்லுங்க. அதன்படி நோட்டாவிற்கு அதிக வாக்குகள் கிடைத்தால் மறுதேர்தல் நடத்தப்படும் அப்படின்னு அறிவித்தார்கள். இது ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணம். உள்ளாட்சி அளவிலாவது இப்படி ஒரு புரட்சிகரமான முடிவு எடுக்கப்பட்டிருப்பது ஆச்சரியமா இருக்கு. இது தேசிய அளவிலான சட்டமாக மாறினால் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? நிச்சயமா. கட்சிகள் கட்டாயமாக நல்லவர்களை, குற்ற பின்னணி இல்லாதவர்களை தேடி பிடித்து நிறுத்த வேண்டிய நிர்பந்தம் உருவாகும். ஆமா, அதிகாரம் எப்போதுமே பொறுப்புணர்வுடன் வரணும். நோட்டாவிற்கு தேர்தலை ரத்து செய்யும் அந்த அதிகாரம் கிடைக்கும் வரை அது ஒரு காகித புள்ளியாகவே இருக்கும். ஆனா அதே சமயம் இது வீணான வாக்கு அப்படின்னு முற்றிலுமா ஒதுக்கிவிடவும் முடியாது. கண்டிப்பா முடியாது. ஒவ்வொரு முறை ஒரு வாக்காளர் நோட்டாவில பதிவு செய்யும் போதும் நாங்கள் உங்களை கவனிக்கிறோம், உங்கள் வேட்பாளர்களை பகுப்பாய்வு செய்கிறோம், எங்களுக்கு இது போதாது அப்படிங்கிற ஒரு வலுவான செய்தியை சமூகம் பதிவு செய்து கொண்டே இருக்கு. ஒரு நீண்ட நெடிய ஜனநாயக பயணத்துல இந்த குரல்களின் தொடர்ச்சியான பதிவு என்றாவது ஒரு நாள் ஒரு பெரிய சட்ட மாற்றத்துக்கான விதையா மாறலாம். எவ்வளவு நேரம் நாம் பேசியதை வச்சு பார்த்தா ஒரு தெளிவான படம் கிடைக்குது. நோட்டா அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கருத்தியல். ஒரு காலத்துல நம்ம கிட்ட இல்லாத, போராடி பற்ற ஒரு மகத்தான உரிமை. ஆனா யதார்த்தத்துல அது செயல்படும் அளவிலான தாக்கம் என்பது இன்று வரை மிக மிக குறைவு. ஆமா, நோட்டா என்பது உங்க அதிருப்தியை காட்டும் ஒரு தெர்மோமீட்டர் போன்றது. அது சமூகத்தில் காய்ச்சல் இருப்பதை அளவிட்டு உறுதி செய்யும். ஆனா அந்த காய்ச்சலை குணப்படுத்தும் மருந்து அது அல்ல. மிகச்சரியாக தொகுத்து விட்டீர்கள். அது ஒரு அளவுகோல், தீர்வு அல்ல. அது உங்களின் குரல். ஆனா அது இன்னும் அமைப்பை மாற்றும் அளவுக்கு வலிமையான ஆயுதமாக மாறவில்லை அப்படிங்கிறது தான் நாம அலசும் இந்த விஷயத்தின் இறுதிச் செய்தி. இது ஒரு வேதனை கலந்த உண்மை என்றாலும் நாம புரிந்து கொள்ள வேண்டிய யதார்த்தம். நிச்சயமா. இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுடைய அடுத்த தேர்தல் முடிவுல எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும்? இயந்திரத்தின் முன் நிற்கும்போது உங்க விரல் எந்த பட்டனை நோக்கி நகரும் அப்படிங்கறதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஒருவரை தேர்ந்தெடுப்பதும் அல்லது அனைவரையும் நிராகரித்து நோட்டா பட்டனை அழுத்துவதும் முற்றிலும் உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இந்த உரையாடலை முடிப்பதற்கு முன் நம்முடைய விவாதத்தில் இல்லாத ஆனால் தொடர்புடைய ஒரு புதிய சிந்தனையை உங்களிடம் விட்டு செல்ல விரும்புகிறேன். ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள். எதிர்காலத்துல நாடாளுமன்றத்துல இப்படி ஒரு சட்டம் இயற்றப்படுகிறதுன்னு வச்சுப்போம். சொல்லுங்க. ஒரு தொகுதியில் நோட்டா வெற்றி பெற்றால் தேர்தல் ரத்து செய்யப்படுவது மட்டுமின்றி அந்த தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் வாழ்நாள் முழுவதும் மீண்டும் எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிடவே முடியாது. ஓஹோ, ரொம்ப கடுமையான சட்டமா இருக்கே. ஆமாம், இப்படி ஒரு கடுமையான சட்டம் வந்தால் என்ன நடக்கும்? அது இந்திய அரசியலை ஒரே இரவில் சுத்தப்படுத்துமா? அரசியல் கட்சிகள் பயந்து போய்
மிகச் சிறந்த நேர்மையான வேட்பாளர்களை மட்டுமே களமிறக்குவார்களா? அப்படி நடந்தா நல்லதா இருக்கும். அல்லது எதிர்க்கட்சிகளை முடக்குவதற்காகவே ஒவ்வொரு கட்சியும் நோட்டாவிற்கு வாக்களிக்க செய்து ஒட்டுமொத்த ஜனநாயக கட்டமைப்பையே முடக்கி போடுமா? ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கு. மீண்டும் அந்த வாக்குச்சாவடிக்குள் மின்னணு இயந்திரத்தின் முன் தனிமையில் நிற்கும்போது எந்த முகமும் இல்லாத அந்த நோட்டா பட்டன் உங்களை உற்று பார்க்கும். அப்போது நீங்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறீர்கள்? தொடர்ந்து சிந்தித்து பாருங்கள். நன்றி.